குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னையில இருந்து கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் இந்த சாப்டர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுல ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அந்த டைட்டில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்னா என்னென்ன இந்த சாப்டர்ல நாம பண்ண போறோம், அதெல்லாம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ங்கிற கான்செப்டை முடிச்சு அந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணி அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த மேஜர் கண்டென்ட் குள்ள போக ஆரம்பிக்கலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சார்லஸ் லா, பாயில்ஸ் லா ரெண்டு லாவும் மெர்ஜ் ஆகி வர்ற ஈக்குவேஷன். சார்லஸ் லா படி வால்யூமும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் when pressure remains constant. ஒரு கேஸ்ல வால்யூமும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் சப்போஸ் அந்த கேஸோட பிரஷரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணா. இது சார்லஸ் லா. பாயில்ஸ் லாங்கிறது பிரஷரும் வால்யூமும் ஒரு கேஸ்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா. இது பாயில்ஸ் லா. இந்த ரெண்டு லாவுமே கேஸுக்கான லா தான், ஆனா ரெண்டு டிஃபரெண்ட் லாவா இருந்தது. போல்ட்ஸ்மேன் என்ன பண்றாருன்னா இந்த ரெண்டு லாவையும் மர்ஜ் பண்ணி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றாரு. சோ இந்த V-ய கிராஸ் பண்ணிட்டு PV டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா ஈக்குவேஷனை ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஒரு அப்டேட்டட் ஈக்குவேஷனா எழுதுறாரு. நிறைய இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ப்ரொபோர்ஷனலை தூக்கிட்டு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டை ரீப்ளேஸ் பண்றாரு. அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு சில லாஜிக்ஸ்ல கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் ப்ரொபோர்ஷனலை தூக்கிட்டு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் போடலாம் அப்படின்னு என்னென்ன லாஜிக்ல அவர் கன்ஃபார்ம் பண்ணாரு, எது சக்சஸ் ஆச்சு எது ஃபெயிலியர் ஆச்சு அதான் அடுத்து பார்க்க போறோம். சோ அதுக்கு நான் ஒரு க்ளோஸ்டு வெசல் எடுத்துக்கிறேன். இதுல ஏதோ ஒரு கேஸ் ஃபில் ஆயிருக்கு, பிரஷர் P, வால்யூம் V, டெம்பரேச்சர் T, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் N அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிருக்கேன். இதே மாதிரி ஐடென்டிக்கலா இன்னொரு வெசல் எடுக்கிறான், அதே கேஸ் ஃபில் ஆயிருக்கு. அப்ப அதே பிரஷர், அதே வால்யூம், அதே டெம்பரேச்சர், அதே நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வரும். அடுத்து இது ரெண்டையும் மர்ஜ் பண்றேன். இந்த ரெண்டு வெசலையும் மர்ஜ் பண்றப்ப வெசலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும், அதனால வால்யூம் டபுளா மாறும். ஆனா பிரஷர் டெம்பரேச்சர்லாம் மாறாது, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் டபுள் ஆயிரும். இதுல எல்லாம் கேஸ் தான் இருக்கு. போல்ட்ஸ்மேன் கான்செப்ட் படி கேஸ்னா இந்த ஈக்குவேஷனை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூணு வெசல் ஆர் மூணு சிலிண்டருக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிலிண்டருக்கு இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுங்க. P-க்கு பதில் P, V-க்கு பதில் V. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், அதுக்கு பதில் N போட்டுக்கலாம், T-க்கு பதில் T. அதே மாதிரி செகண்ட் சிலிண்டருக்கும் இந்த ஈக்குவேஷனை அப்டேட் பண்ணுங்க. அப்ப PV is equal to NT-ன்னு வரும். இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணா வர இந்த ஓவரால் சிலிண்டருக்கும் இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணும். ஸோ P-க்கு பதில் P, V-க்கு பதில் 2V, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸுக்கு பதில் 2N, T-க்கு பதில் T. இப்ப 2 கேன்சல் ஆகி உங்களுக்கு பழைய ரிசல்ட்டே மெயின்டைன் ஆகும். இந்த ரெண்டு கண்டெய்னர்லயும் சிமிலர் அமௌண்ட் ஆஃப் கேஸ் இருக்கு. அதை மர்ஜ் பண்ணா அந்த கேஸோட அமௌண்ட் என்ன ஆயிருக்கும்னா டபுள் ஆயிருக்கும். ஆனா மித்த டேட்டாஸ்ல பெருசா மாற்றம் இருக்காது, பிரஷர் டெம்பரேச்சர்லாம் மாற்றம் இருக்காது, சைஸும் டபுள் ஆயிருக்கும். ஸோ இதை வச்சு நாம இந்த ஈக்குவேஷனை இந்த சிலிண்டருக்கு அப்ளை பண்றப்ப வர ரிசல்ட் ரெண்டு தனித்தனியா இருக்கிறப்ப என்ன ரிசல்ட் ஆஃபர் ஆகுதோ அதே ரிசல்ட் என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படின்னா போல்ட்ஸ்மேன் திங்க் பண்ணது கரெக்ட் தான், ப்ரொபோஸ்டலை தூக்கிட்டு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் போட்டது கரெக்ட் தான் அப்படின்னு இந்த ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ல ஓரளவுக்கு அது கரெக்ட்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுற ஒரு ஃபீல் வருது. திருப்பி நான் கிளியர் பண்ணிடுறேன். கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் இந்த சாப்டருக்குள்ளதான் நுழையணும். நான் என்ன பண்றேன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்.
இந்த தெர்மோடைனமிக்ஸ் கம் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் இந்த சாப்டர் டிஸ்கஷன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நாம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா படிச்சாகணும். ஸோ இந்த சாப்டரோட பிகினிங்ல நான் அதை டீட்டெயில்டா உனக்கு நடத்திடலாம் அப்படிங்கிற தாட்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் பிளான் இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஈக்குவேஷன்ல எது கீ பாயிண்டோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதை முடிச்சுட்டு கைனடிக் தியரி ஆஃப் கேஸோட மேஜர் டைட்டில்ஸ்குள்ள 1 by 1 போலாம் அப்படிங்கிறதா. அப்படி மேஜர் டைட்டில்ல ஃபர்ஸ்ட் டைட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த லெசனோட மீன் என்ன, இந்த லெசன் என்ன சொல்ல வருது, இந்த லெசன்ல என்னென்ன அப்டேட் நடந்ததுங்கிறத ஃபர்ஸ்ட் டைட்டில் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிப்பேன். நீ இப்பயே டைட்டில பார்த்துட்டு இந்த டைட்டில நாம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பாயில்ஸ் லாவையும் சார்லஸ் லாவையும் மர்ஜ் பண்ணி வந்த ஈக்குவேஷன் தான். இதுதான் அந்த ஈக்குவேஷன். இதுல ஒரு ப்ரொபோஷனல் வருது. போல்ஸ்மேன் அந்த ப்ரொபோஷனலை தூக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடுறாரு. அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னு அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றாரு. அது உண்மையா பொய்யான்னு வெரிஃபை பண்றதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம கிராஸ் செக் பண்ணி பாக்குறப்ப ப்ரொபோஷனலுக்கு பதில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் போட்டது கரெக்ட் தான் அப்படின்னு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இருந்தாலும் நான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸோட யூனிட்டை செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்ங்கிறது நம்பர் தான், அதுக்கு யூனிட் வராது. அப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து சி கண்டுபிடிங்க. பிவி பை டின்னு வரும். யூனிட் எழுதுங்க. பிரஷரோட யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், வால்யூமுக்கு மீட்டர் கியூப், டெம்பரேச்சருக்கு கெல்வின். மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கியூப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நியூட்டன் மீட்டர் கெல்வின் இன்வெர்ஸ்னு வருது. மேபி இந்த ஈக்குவேஷன் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் அப்படின்னா சிக்கு நோ யூனிட் வந்திருக்கணும். ஆனா சி வில் பொசஸ் சம் யூனிட். அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பெர்ஃபெக்ட்டா கரெக்ட் கிடையாது. இந்த லாஜிக் படி பார்த்தா கரெக்ட் மாதிரி தெரியுது. எஸ்ஐ யூனிட் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தா நாட் கரெக்ட் கிளியரா தெரியுது. இப்ப இந்த சிலிண்டர்ல உள்ள கேஸோட ப்ரெஷரையும் வால்யூமையும் லெஃப்ட் சைட்ல போடணும். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸையும் டெம்பரேச்சரையும் ரைட் சைட்ல போடணும். இந்த ஈக்குவேஷன் ட்ரூ அப்படின்னா லெஃப்ட் சைட் ரிசல்ட்டும் ரைட் சைட் ரிசல்ட்டும் பிராக்டிக்கலா ஈக்குவலா இருந்திருக்கு. பிராக்டிக்கலா வெரிஃபை பண்றப்ப ஈக்குவலா இல்லை, அன்ஈக்குவலா இருக்கு. அப்ப பிராக்டிக்கலா வெரிஃபை பண்ணாலும் இந்த ஈக்குவேஷன் ராங்கா இருக்கு. எஸ்ஐ யூனிட் வைஸ் வெரிஃபை பண்ணாலும் இந்த ஈக்குவேஷன் ராங்கா இருக்கு. கொஞ்சம் இந்த தியரிட்டிக்கல் வெர்ஷன்ல செக் பண்ணா மட்டும் இந்த ஈக்குவேஷன் கரெக்ட் மாதிரி தோணுது. சோ 3 ஸ்டைல்ல 2 ஸ்டைல்ல ஈக்குவேஷன் தப்பா தான் இருக்கு. அப்போ போல்ட்ஸ்மேன் நிறைய யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா இந்த சிக்கு பதில் ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் மட்டும் போடாம அடிஷனலா ஒரு கான்ஸ்டன்ட்டையும் சேர்த்து எழுதுறாரு, என்கேடி அப்படின்ட்டு. ஆரம்பத்துல சி நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸுக்கு ப்ரொபோஷனல்னு சொல்றாரு. பிராக்டிக்கல் ரிசல்ட்டும் இந்த சைடு வர பிராக்டிக்கல் ரிசல்ட்டும் டேலி ஆகல, எஸ்ஐ யூனிட்டும் டேலி ஆகாததுனால இவர் என்ன பண்றாருன்னா புதுசா இன்னொரு டேர்மை உள்ள எடுத்துட்டு வராரு, விச் இஸ் கே. இந்த கேவை போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். இந்த கேவை உள்ள வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட் ரிசல்ட்டும் ரைட் சைட் ரிசல்ட்டும் பிராக்டிக்கலா டேலி ஆகுது. என் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு நோ யூனிட் அப்படிங்கிற அந்த யூனிட் வருது. ஸோ லெஃப்ட் சைட் ரிசல்ட்டும் ரைட் சைட் ரிசல்ட்டும் பிராக்டிக்கலா டேலி ஆகணும். எண்ணுக்கு பதில் நோ யூனிட் வரணும்னா கேவோட வேல்யூ 1.38 into 10^23 ஜூல் கெல்வின் இன்வர்ஸா இருக்கணும். கேக்கு பதில் இந்த நம்பர் போட்டா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அந்த பிராக்டிக்கல் ஆன்சர் டேலி ஆகுது. கேக்கு பதில் இந்த யூனிட் போட்டா எண்ணுக்கு பதில் நோ யூனிட் வருது. இந்த ஈக்குவேஷனை இந்த 3 சிலிண்டருக்கு அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் 2 சிலிண்டருக்கு வந்த அதே ஆன்சர் தான் 3வது சிலிண்டருக்கு வரும். ஸோ இப்ப அந்த ஈக்குவேஷன் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் கன்வின்ஸ்டா இருக்கு. இந்த ஈக்குவேஷன் தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். எல்லாரும் பிவி இஸ் ஈக்குவல் டு என்கேடி இல்ல என்ஆர்டின்னு சொல்லுவாங்க. நான் அது எப்படி வந்துச்சுங்கிறத கொஞ்சம் என்ன பண்றாங்க என்ஹான்ஸ் பண்ணி சொல்றேன், கொஞ்சம் டீடைல்டா சொல்றேன். எப்படி அதை உருவாக்குனாங்க, பாய்ஸ் லா சார்லஸ் லா வந்து எப்படி உருவாக்குனாங்கிறத சேர்த்து சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல என்னங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்.
நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்னா மாலிகூல்ஸ்னு ஃபுல்லா எழுதுங்க. சுருக்கமா MOLன்னு எழுதாதீங்க. மோல்னு தப்பா மீன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதோட யூனிட் வந்து நோ யூனிட். இப்ப நான் புதுசா ஒரு கேரக்டர் எடுத்துட்டு வரேன், which is mu. மியூனா நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸோட யூனிட் என்னன்னா மோல். அதே மாதிரி அவோகேட்ரா நம்பர்னு ஒரு கேரக்டர் உள்ள எடுத்துட்டு வரேன். NAனா அவோகேட்ரோ நம்பர். இதோட யூனிட் வந்து மோல் இன்வர்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நினைச்சிடறாங்கன்னா அவோகேட்ரா நம்பருக்கு யூனிட் இல்லைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அதுக்கு யூனிட் இருக்கு, மோல் இன்வர்ஸ். NAவோட வேல்யூ என்ன அப்படின்னா 6.023 இன்டூ 10^23. யூனிட் வந்து மோல். அவோகேட்ரா நம்பர் எதை மீன் பண்ணுதுன்னா 1 மோல் கேஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை மீன் பண்ணுது. ஸோ இப்போ நான் N கண்டுபிடிக்கணும். Nக்கு நான் ஒரு புது ஃபார்முலா எடுக்கிறேன். Nங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸையும் அவோகேட்ரா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கிடைச்சிடும். இப்ப யூனிட் எழுதி பாருங்களேன், என்ன வரும்? மோலுக்கு மோலு, அவோகேட்ரா நம்பருக்கு மோல் இன்வர்ஸ், கேன்சல் ஆகி உங்களுக்கு நோ யூனிட்னு வரும். ஆக்சுவலா இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த அப்டேட்ல நான் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்கலாம்னு பிளான் பண்றேன். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் அவோகேட்ரா நம்பர்ல எழுதுறேன். அவோகேட்ரா நம்பருங்கிறது 1 மோல்ல உள்ள மாலிகுலோட கவுண்ட் இன்டூ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கிடைச்சிடும். சாரி, இன்டூ நம்பர் ஆஃப் மோல்ஸ் போட்டா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கிடைச்சிடும். இது அப்படியே இங்க ஃபில் பண்ணுங்க. அப்ப PV இஸ் ஈக்குவல் டு Nக்கு பதில் மியூ இன்டூ NAன்னு எழுதலாம். K ரீடைன் பண்றேன், T ரீடைன் பண்றேன். PV ரீடைன், மியூ ரீடைன், NA into K அவோகேட்ரா நம்பர் இன்டூ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் நான் கேபிட்டல் ஆர்னு எழுதுறேன், இன்டூ T ரீடைன். கேபிட்டல் ஆருங்கிறது NA into K. NA வந்து 6.023 into 10^23. K வந்து 1.38 into 10^-23. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 8.31 வந்துடும். K ஓட யூனிட் என்ன இருக்குன்னா ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். NA ஓட யூனிட் என்னன்னா மோல் இன்வர்ஸ். இந்த ஆருக்கு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பேரு. நீங்க இந்த ஈக்குவேஷன் PV is equal to μRT இததான் கெமிஸ்ட்ல அதிகமா யூஸ் பண்ணிருப்பீங்க. கெமிஸ்ட்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஸ்மால் என்ங்கிற சிம்பல் எடுத்திருப்பீங்க. நான் ஸ்மால் என்ங்கிற சிம்பலை இதே சாப்டர்ல வேற ஒரு பர்பஸ்க்கு சூஸ் பண்ணிடுவேன். அதனால ஸ்மால் என் போட்டா கன்ஃபியூஸ் ஆகும்ட்டு நான் மியூங்கிற சிம்பல் சூஸ் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸோட பிகினிங்லயே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்னா PV is equal to μRT, மியூனா மோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி சொல்லி நிறைய இடத்துல யூஸ் பண்ணியாச்சு. இது எப்படி வந்துச்சுன்னு இத்தனை நாள் படிக்காம இருந்தோம், இப்ப படிச்சாச்சு. PV is equal to NKT அப்டேட் பண்ணா இது வருது. அந்த அப்டேட்டை தான் நான் எலாபரேட்டா எழுதியிருக்கேன் வித் SI யூனிட். SI யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். இந்த PV is equal to NKTயும் எப்படி வந்துச்சுன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டான். ரொம்ப பாட்டம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை முடிச்சிருக்கேன். இதுல இன்னொரு டேர்மை நான் உள்ள எடுத்துட்டு வரேன், கேபிட்டல் M. இதுக்கு பேர் மோலார் மாஸ். இந்த மோலார் மாஸ்க்கு இன்னொரு நேம் கூட இருக்கு, மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் ஃபார்முலா என்னன்னா மாஸ் பை மோல். யூனிட் என்னன்னா மாஸுக்கு கிலோகிராம், மோலுக்கு மோல் தான், மேல போயிருச்சுன்னா மோல் இன்வர்ஸ்னு வரும். இந்த மோலார் மாஸ் ஆர் மாலிகுலர் வெயிட் பத்தி நான் நியூமரிக்ல சொல்றேன், இல்ல அடுத்தடுத்து உள்ள வர தியரிஸ்ல அதுவாவே கவர் ஆகும். ஸோ நீங்க நான் உங்களுக்கு நேத்தே 2 A4 3 A4 சீட் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். A4 சீட்ல ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டைட்டில் போட்டு இங்க இருந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்னு சாப்டர் நேம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்டா இது எழுதிருங்க. இப்படி நான் ஒரு டைட்டில் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டைட்டில்ல இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த ஃபார்முலால இருந்து நீ இப்படி படிச்சா போதும்னு ஒரு லாஜிக் சொல்லுவேன். நீ அதை மட்டும் எழுதிக்கிட்டா நீ ஃபியூச்சர்ல என்ட்ரன்ஸுக்குன்னு ப்ரிப்பேர் பண்றப்ப இதை மட்டும் பார்த்தா போதும். நீ பேக்கப் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லெசன் ஃபுல்லா இப்படி கீ பாயிண்ட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 10-11 பாயிண்ட்ஸ் வரும்.
லெசன் ஆட்டோமேட்டிக்கா முடியும். ஸோ 3 கிளாஸா பிரிச்சு படிக்க போறோம். இப்ப இதை எழுதிருங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உனக்கு இதுல ப்ராப்ளம்ஸ் நடத்துறேன். இப்ப இதை எழுதிக்க. இது தேவையில்லை இனிமேல். இப்ப பிவி இஸ் ஈக்குவல் டு என்கேடி எப்படி வந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது உனக்கு மறந்துருச்சுனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதனால உனக்கு பெருசா வந்து இப்ப நான் இந்த பேக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுனால உனக்கு ஒன்றும் பெருசா பிரச்சனை வந்துடாது. தெரியலன்னா அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வந்துடாது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இத்தனை நாள் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னன்னே தெரியாம தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரச்சனை வரல. கெமிஸ்ட்ரிலையும் நீ படிச்சிருப்ப, இல்ல இனிமேலும் படிப்ப. ஸோ அதனால நீ ஓரளவுக்கு அதை பேக்கப் எக்ஸ்பிளனேஷனோட படிச்சு முடிச்சிட்டேன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் கொஞ்சம் டெப்தா நடத்தியிருக்கேன். பட் ஃபார் எக்ஸாம்னு வரப்ப இது போதும். நம்ம ஃபர்தரா அடுத்தடுத்த டைட்டில்ஸ் படிக்கிறப்ப தியரி டெவலப்மெண்ட்ல நான் இவனை தான் யூஸ் பண்ணுவேன். நியூமெரிக்ல நீ இதையும் பயன்படுத்திக்கலாம், இதையும் பயன்படுத்திக்கலாம். உன்னோட சாய்ஸ். எழுதிக்கணும். கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா சாட் பண்ணுங்க. நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள போயிடலாம். முடிச்சாச்சா?
கம்ப்ளீட்டடா? நீங்க வந்து மாஸ்னே எழுதிருங்க. மாசுக்கு சிம்பல் எதுவும் கொடுக்க வேணாம். மோல நீங்க மியூன்னு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆனாலும் ஃபுல்லா எழுதிருக்கு. அதான் நல்லது. கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. முடிச்சாச்சுன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கங்க. இந்த கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் அப்படிங்கிற நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுங்க. கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் இந்த நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நான் ப்ராப்ளம் ரீட் பண்றேன், ஃபாலோ பண்ணுங்க. A student comes to school by a bicycle whose tire is filled with air at pressure 240 kilopascal at 27 degrees Celsius. She travels 8 kilometers to reach the school, and the temperature of the bicycle tire increases to 39 degrees Celsius. What is the change in pressure in the tire when student reaches the school? பைசைக்கிளை ஓட்டிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஹோம் டு ஸ்கூல் டிராவல் பண்றாங்க. இனிஷியலா பிரஷர் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ப்ரெஷரும் சேஞ்ச் இன் ப்ரெஷரும் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. வால்யூம் பத்தி எதுவும் பேசலைன்னா வால்யூம் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இது ரிலேட்டடா டேட்டாஸ் கொடுத்துட்டு இது ரிலேட்டடாவே சம்திங் கேட்டாங்கன்னா அப்ப நீங்க ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும். நீங்க இதையும் பயன்படுத்திக்கலாம், இதையும் பயன்படுத்திக்கலாம், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை யூஸ் பண்றேன். PV is equal to NKT. Initial pressure P1, volume V, NK, temperature T1. Final pressure P2, volume V, NK, final temperature T2. அப்படியே டிவைட் பண்ணுங்க. வால்யூம் டேட்டா இல்லாததுனால நான் விவின்னு போட்டிருக்கேன். டேட்டாஸ் இல்லைன்னா அது கான்ஸ்டன்ட் அர்த்தம். அப்போ P1 by P2 is equal to NK NK கேன்சல் ஆகி T1 by T2 வரும். இதுல இருந்து P2 கண்டுபிடிச்சா P1 into T2 by T1 வந்துடும். P1 இனிஷியல் பிரஷர் ஆஃப் டயர், அது 240 கிலோ பாஸ்கல்னு இருக்கு, கிலோனா 10⁻3. T2 ஃபைனல் டெம்பரேச்சர் அது 39 டிகிரி செல்சியஸ்னு இருக்கு, அதை கெல்வினுக்கு மாத்தினா 312 கெல்வின். T1 இனிஷியல் டெம்பரேச்சர் அது வந்து 27 டிகிரி செல்சியஸ் இருக்கு, அதை கெல்வினுக்கு மாத்தினா 300 கெல்வின் வரும். சால்வ் பண்ணா எனக்கு 249.9 249.6 கிலோ பாஸ்கல்னு வருது. சாரி, 249.6 into 10⁻3 பாஸ்கல்னு வருது. அதை 249.6 கிலோ பாஸ்கல்னு எழுதணும். இது ஃபைனல் ப்ரெஷர். பட் கொஸ்டின்ல டிமாண்ட் பண்ணிருக்கிறது சேஞ்ச் இன் ப்ரெஷர். அப்போ ஃபைனல் ப்ரெஷர்ல இருந்து இனிஷியல் ப்ரெஷரை மைனஸ் பண்ணிட்டா சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்துடும். அப்ப சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு P2 minus P1, which is 249.6 minus 240 will become as 9.6 kilopascal. இதான் பாயிண்ட். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இது ரிலேட்டடா டேட்டாஸ் கொடுத்து இது ரிலேட்டடா டேட்டாஸ் கேட்டாங்கன்னா நீங்க ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பயன்படுத்தணும். If the process name is not mentioned அப்படின்னா, ப்ராசஸ் நேம் மென்ஷன் பண்ணாலும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான் ஃபாலோ பண்ணும். ஐசோதெர்மல், ஐசோபேரிக், ஐசோகோரிக் இப்படியெல்லாம் சொன்னா கூட இந்த ஈக்குவேஷன் ஆர்எல்ஸ் இந்த ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணலாம்.
அடியபேட்டிக்னு சொன்னா மட்டும்தான் அடியபேட்டிக்கோட ஸ்பெஷல் ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி ப்ராசஸ் நேம் கொடுத்தா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்படி நாம டிஸ்கஸ் பண்றப்ப ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, இன்னைக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் சொன்ன க்ளூல மாற்றம் கிடையாது. அடியபெட்டிக் ப்ராசஸ் மட்டும் வந்துச்சுன்னா அடியபெட்டிக்கோட ஸ்பெஷல் ஈக்குவேஷன் பிவி பவர் நியூ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுங்க. மித்த நேரங்கள்லாம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான். ப்ராசஸ் நேம் மென்ஷன் ஆயிருந்தாலும் மென்ஷன் ஆகலைனாலும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர், டிக் பண்ணிருங்க. செகண்ட் கொஸ்டின் எடுங்க. செகண்ட் கொஸ்டின், when a person breathes, his lungs can hold up to 5.5 liter of air at body temperature 37 degrees Celsius and atmospheric pressure 1 atm is equal to 101 kilopascal. This air contains 21% of oxygen. Calculate the number of oxygen molecule in the lungs னு கேட்டிருக்காங்க. ஒரு பர்சன் பிரீத் பண்றாரு, பிரீத் பண்றப்ப அவரோட லங்ஸ்ல 5.5 லிட்டர் ஆஃப் ஏர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 21% ஆக்சிஜன் மாலிகுல். அந்த ஆக்சிஜன் மாலிகுலோட கவுண்ட் என்னன்னு கேட்கறாங்க. அவங்க நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேட்கறதுனால நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு என்கேடி. இதுல இருந்து என் கண்டுபிடிச்சா பிவி பை கேடின்னு வந்துடும். பி லங்ஸ்ல இருக்கிற ஏரோட பிரஷர், அது ஏடிஎம்னு சொல்லியிருக்காங்க. 1 ஏடிஎம்னா 101 கிலோ பாஸ்கல், கிலோனா 10⁻3, அப்ப நார்மலா மாறிடும். வி 5.5 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. லிட்டர் எஸ்ஐ யூனிட் கிடையாது. எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்துறதுக்கு ஒரு 10⁻³ மல்டிப்ளை பண்ணும். கே போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் விச் இஸ் 1.38 into 10⁻23. டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப 310 கெல்வின். சால்வ் பண்ணா லங்ஸ்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கிடைச்சிடும். டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் 1.29 into 10⁻23 மாலிகூல்ஸ்னு வருது. பொதுவா நம்ம ஏர பிரீத் பண்றப்ப அதுல ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கிற மொத்த மாலிகூல் தான் திஸ் மச். இதுல ஆக்சிஜன் மட்டும் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல் எனக்கு வேணும். ஸோ ஆக்சிஜன் வந்து டோட்டல்ல 21% தான். அதனால டோட்டல் மாலிகூல்ஸ் இன் லங்ஸோட நீங்க 21% மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் கிடைச்சிடும். கொஸ்டின்ல இருக்கிற டேட்டா பாத்தீங்கன்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் ரிலேட்டடா இருக்கு. ரெக்வயர்மெண்ட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸா இருக்கு. ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்றேன். இதை யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டேன். பட் இது ஃபைனல் ஆன்சர் கிடையாது. ஆக்சிஜன் ஒன்லி 21% தான். அப்ப அந்த லாஜிக்கே உள்ள சேர்த்து ஃபைனல் ஆன்சர் எடுக்கணும். ஆக்சிஜன் 21% இருக்குன்னு கொஸ்டின்ல சொல்லலைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 21% தான் ஆக்சிஜன் இருக்கும், ரிமைனிங் வந்து உங்களுக்கு மித்த மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா ஆன்சர் எடுக்கணும். செகண்ட் கொஸ்டின் ஓவர். இதே நோட்ஸ்ல தேர்ட் கொஸ்டின் இருக்கு. Calculate the volume of 1 mole of any gas at STP and at room temperature 300 Kelvin with the same pressure 1 atm. அதாவது வால்யூம் ஆஃப் கேஸ் கேட்டிருக்காங்க. 1 மோல்னு சொல்லிட்டாங்க. 1 மோல்னு மோல் கொடுத்திருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். அப்ப பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டி. இதுல வால்யூம் கண்டுபிடிச்சா மியூ ஆர்டி பை பின்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டிபிங்கிறாங்க. வால்யூம் ஆஃப் கேஸ் ஆக்குபைட் வேணும். மியூ 1 மோல், ஆர் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், எஸ்டிபினா டெம்பரேச்சர் 273 கெல்வின், எஸ்டிபில பிரஷர் வந்து 1.01 into 10⁻5 Nm/m² வரும். சால்வ் பண்ண ஆன்சர் வரும். அட்டெம்ப்ட் 2ல ரூம் டெம்பரேச்சர்ங்கிறாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் கேஸ் ஆக்குபைடு வேணும். மியூ 1 மோல், ஆர் வந்து 8.31, ரூம் டெம்பரேச்சர்னா 300 கெல்வின், பிரஷர் அதே பிரஷர்னு சொல்லிட்டாங்க. எஸ்டிபில என்ன பிரஷரோ அதே பிரஷர்னு சொல்லிட்டாங்க. சால்வ் பண்ண ஆன்சர் வரும். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். அப்ப கிவன் டேட்டா வச்சு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுக்கிறதா இல்ல அப்டேட்டட் ஃபார்முலா எடுக்கிறதாங்கிறத நீங்க ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவே உனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை சால்வ் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இதுவும் அதே அளவுக்கு யூஸ் ஆகும்.
ஸோ அடுத்து இதே நோட்ஸ்ல அப்படியே பேஜை திருப்பிக்கிட்டே வாங்க. நம்ம ஒரே ஒரு ஃபார்முலால ப்ராப்ளம்ஸ் பாக்குறதுனால ப்ராப்ளம்ல பயங்கர ட்விஸ்டா இதுவரை எதுவும் நடக்கல. அதே நேரத்துல நான் ஒரு ப்ராப்ளத்திலயும் ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கிற மாதிரியும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதே நோட்ஸ்ல எனக்கு ப்ராப்ளம் நம்பர் 22 எடுங்க. இதே நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 22. Two identically sized rooms. ஐடென்டிக்கல் ரூம்ஸ்னு சொல்லிட்டதுனால வால்யூம் வந்து ஈக்குவலா இருக்கும். A and B are connected by an open door. If the room A is air conditioned such that its temperature is 4 degree lesser than room B, which room has more air in it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 ரூம்ல டெம்பரேச்சர் வேரி ஆகுது. எந்த ரூம்ல நிறைய ஏர் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 ரூமோட சைஸும் ஐடென்டிக்கல். 2 ரூமும் ஓப்பன் ரூம்ங்கிறாங்க. ஓப்பன் ரூம்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் ரூம்ல மெயின்டைன் ஆகும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிறது 1.01 into 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். அப்ப ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், சேம் சைஸ்ங்கிறதுனால வால்யூமும் கான்ஸ்டன்ட். ஸோ அப்ப நம்பர் ஆஃப் மாலிகுல் சம்பந்தப்பட்ட இந்த ஃபார்முலா எடுக்கிறான். இந்த 2 டேட்டாவும் கான்ஸ்டன்ட், கேவும் கான்ஸ்டன்ட். அப்ப நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஸோ அப்ப எந்த ரூம்ல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கோ அந்த ரூம்ல தான் உங்களுக்கு மோர் ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ அப்படின்னா எந்த ரூம்ல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு? கொஸ்டின் படி பார்த்தா ரூம் ஏ வந்து ஏர் கண்டிஷனடா இருக்கிறதுனால அதோட டெம்பரேச்சர் வந்து 4 டிகிரி லெசர் தென் ரூம் பியா இருக்கு. அப்போ ரூம் ஏ வில் கண்டைன்ஸ் மோர் ஏர் மாலிகுல்ஸ்ங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செம சிம்பிள். ஆனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். அவ்வளவுதான், டிக் பண்ணிருங்க. 12th கொஸ்டின் ஓவர். அடுத்து இதே நோட்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 24 இருக்கு. கொஸ்டின் நம்பர் 24. A gas is at temperature 80 degrees Celsius and pressure 5 into 10⁻⁻10 Newton meter power -2. What is the number of molecules per meter cube if Boltzmann constant is 1.38 into 10⁻23 joule Kelvin inverse? நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பெர் மீட்டர் கியூப் கேட்டிருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் சம்பந்தப்பட்ட ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்னா என்ன, மீட்டர் கியூப்ங்கிறது வால்யூமை மீன் பண்ணுது. அப்ப அவங்க N by V கேட்டிருக்காங்க. N by V கண்டுபிடிச்சா P by KTன்னு வரும். ஸோ அப்ப N by V is equal to P ஆஃபர் பண்ணியிருக்காங்க 5 into 10⁻⁻10. K நம்மளுக்கு தெரியும் 1.38 into 10⁻⁻23. டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 80 டிகிரி செல்சியஸ். 80 டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு மாத்தினா 353 கெல்வின். இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நம்ம டிஸ்கஸ் பண்ண 5 கொஸ்டினுமே சிம்பிள் தான், எதுவும் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. பட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். எய்தர் திஸ் ஃபார்முலா அந்த இடத்துல செட் ஆகணும். கரெக்டா ரெகனைஸ் பண்ண தெரியணும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும். நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே நம்மளுக்கு சக்சஸ் கிடைச்ச மாதிரி தான். ஸோ அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம்னு ஒரு நோட்ஸ் இருக்கும். இந்த நோட்ஸ் எடுங்க. தெர்மோடைனமிக்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம் நோட்ஸ் சீக்கிரம் எடுங்க. அதுல கொஸ்டின் நம்பர் 4 எடுங்க. தெர்மோடைனமிக்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம் நோட்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 4 எடுங்க. A perfect gas at 27 degrees Celsius is heated at constant pressure to 327 degrees Celsius. If the original volume of gas at 27 degrees Celsius is V, then volume at 327 degrees Celsius அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் ரிலேட்டடா டேட்டா கொடுத்துட்டு அது ரிலேட்டடாவே சம்திங் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இதையோ பயன்படுத்திக்கலாம். நான் இதை பயன்படுத்துறேன். PV is equal to μRT. சிச்சுவேஷன் 1ல ப்ரெஷர் P, வால்யூம் V. சிச்சுவேஷன் 2ல ப்ரெஷர் ரிமைன் சேம், Pனே வச்சுக்கிறேன். வால்யூம் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். μR கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். சிச்சுவேஷன் 1ல டெம்பரேச்சர் Tன்னு போடுறேன். சிச்சுவேஷன் 2ல T டேஷ்.
அவ்வளவுதான். நீங்க சப்போஸ் சிச்சுவேஷன் 1ல 1ன்னு போடலாம் சஃபிக்ஸ், சிச்சுவேஷன் 2ல சஃபிக்ஸ் 2ன்னு கூட போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நீ சிம்பிள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் அப்படியே டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்றப்ப பி கேன்சல் ஆயிரும். வி பை வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் கேன்சல் ஆகி டி பை டி டேஷ்னு வந்துடும். சிச்சுவேஷன் 1ஓட வால்யூம் கொஸ்டின்ல வின்னு தான் இருக்கு. சிச்சுவேஷன் 2ஓட வால்யூம் நான் கண்டுபிடிக்கணும், அதை வி டேஷ்னு போடுறேன். சிச்சுவேஷன் 1ல டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ்னு இருக்கு, அப்ப 300 கெல்வின். சிச்சுவேஷன் 2ல டெம்பரேச்சர் வந்து 327 டிகிரி செல்சியஸா மாறி இருக்கு, அப்ப 327 டிகிரி செல்சியஸ்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 600 கெல்வின் வரும். சால்வ் பண்ணி வி டேஷ் கண்டுபிடிச்சா 2வின்னு வந்துடும். இதான் ஆன்சர். நீங்க சொல்யூஷன்ல ஒரே ஒரு அப்டேட் பண்ணுங்க, இந்த மியூ போட்டுக்கங்க. 1 2 3 அப்புறம் 4 இடத்துல மியூ போடணும். சாரி 5 இடத்துல மியூ போட்டு விட்டுருங்க. மியூ போடாம பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். டபுள் சிச்சுவேஷன்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்ல நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அது புரியுதுன்னா நீ போட தேவையில்ல. சில நேரத்துல உனக்கு டவுட் வரும், ஏன் இங்க மியூ போட்டிருக்கோம், மித்த ப்ராப்ளத்துல ஏன் போடல அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். அப்படி குழப்பம் வராம இருக்குன்னா நீ எல்லா இடத்துலயும் அந்த மியூ ஆர் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எந்த ஃபார்முலா ஆஃப் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுக்கிறியோ அதை நீ போட்டுக்கோ. அப்ப இங்க 1 2 3 4 5 இடத்துல நோட்ஸ்ல என்ன பண்ணிடு, மியூ மியூ மியூன்னு போட்டு விட்டுரு. 4th கொஸ்டின் ஓவர். சிம்பிள் கொஸ்டின். 7th கொஸ்டின் எடுங்க. 7th கொஸ்டின். The equation of state for 5 gram of oxygen at pressure P and temperature T when occupying a volume V will be. அதாவது 5 கிராம் ஆக்சிஜனோட ஈக்குவேஷன் எழுத சொல்றாங்க. ஸோ ஈக்குவேஷன் 4 ஆப்ஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆர்டிங்கிற சிம்பிள் இருக்கு ரைட் சைட்ல. அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். PV is equal to mu RT. மியூ கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். மோலார் மாஸுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன், மாஸ் பை மோல் அப்படின்ட்டு. இதுல இருந்து மோல் கண்டுபிடிச்சா மாஸ் பை மோலார் மாஸ்னு வந்துடும். மாஸ் வந்து கொஸ்டின்ல 5 கிராம்னு இருக்கு. ஆக்சிஜனோட மோலார் மாஸ் வந்து 28 கிராம் மோல் இன்வர்ஸ். கிராம் கிராம் கேன்சல் ஆகி 5/28 மோல்னு வரும். அதை இங்க போட்டா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இந்த மோல் கண்டுபிடிக்கிறதுல நான் மோலார் மாஸ்னு ஒரு டேட்டா போட்டிருக்கேன்ல, ஆக்சிஜனுக்கு 28 கிராம் மோல் இன்வர்ஸ். அது நீ கெமிஸ்ட்ரியிலே படிச்சிருப்ப. ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் வந்து 14. ஆக்சிஜன் சொல்லியிருக்காங்களா, நைட்ரஜன் சொல்லியிருக்காங்களா? நைட்ரஜன் சொல்லியிருக்காங்க. சாரி, ஆக்சிஜன் சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் வந்து 16. ஆக்சிஜன் O2வா தான் கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு 32 வந்து. ஸோ இந்த லாஜிக்ல எழுதணும். யூனிட் வந்து கிராம் மோல் இன்வர்ஸ்ல வரும். மேலையும் கிராம்ங்கிறதுனால கிராம் கிராம் கேன்சல் ஆயிடும். இதே மேல கிலோகிராம் கீழே கிராம்னா நீ SI யூனிட் கன்வர்ஷன்ஸ் பண்ணிக்கிறணும். இல்லைன்னா ரெண்டையுமே கிராமா மாத்து, இல்லைன்னா ரெண்டையும் கிலோகிராமா மாத்து. ஏதோ ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்ணு. அவ்வளவுதான். நான் மைண்ட்ல நைட்ரஜன் வேகமா என்ன பண்ணிட்டேன்னா 28 போட்டா, அவங்க சொல்லியிருக்கிறது ஆக்சிஜன், அதுக்கு தகுந்த மாதிரி நம்பரை மாத்திட்டேன். ஸோ அவ்வளவுதான். இதுவும் சிம்பிள் கொஸ்டின் தான். இந்த மோல் கண்டுபிடிக்கிறதுல உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணுங்கிறதுனால இந்த கொஸ்டினை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். டிக் பண்ணிருங்க. 8th கொஸ்டின் இதுல ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 8th கொஸ்டின் ஒரு டபுள் சிச்சுவேஷன் சிம்பிள் ப்ராப்ளம், அதனால ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 13க்கு வரணும். கொஸ்டின் நம்பர் 13. At 10 degrees Celsius, the value of density of fixed mass of an ideal gas divided by its pressure is X. At 110 degree Celsius, this ratio is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டென்சிட்டியும் ப்ரெஷரையும் டிவைட் பண்ணா வர ரேஷியோ வந்து எக்ஸ் அட் 10 டிகிரி செல்சியஸ். அதே ரேஷியோ 110 டிகிரி செல்சியஸ்ல என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாம என்ன பண்ணோம், கொஞ்சம் கவனமா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல டென்சிட்டியும் ப்ரெஷரும் வர மாதிரி மாத்தணும். ஸோ அப்ப நான் இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறேன். இதை வச்சும் பண்ணலாம், இதை வச்சும் பண்ணலாம். நான் நோட்ஸ்ல இதை வச்சு பண்ணியிருக்கேன், அதனால இதே வச்சு உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இதை வச்சு பண்ணியிருக்கேன். நான் அந்த இடத்துல என்ன பண்றேன்னா நோட்ஸ் படி நடத்தாம இதே ஈக்குவேஷன் வச்சு எப்படி டீல் பண்றதுன்னு நடத்தி காமிக்கிறேன். ஸோ எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரே ஸ்டைல்ல நடத்தி காமிக்கிறேன். நீ வேணா இந்த ஈக்குவேஷனை வச்சு இன்னொரு ஸ்டைல்ல ட்ரை பண்ணிப்பாரு, ஃபைனல் ஆன்சர் மாறாது. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன்னா μRT அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா டென்சிட்டியோட ஃபார்முலா உள்ள எடுத்துட்டு வர போறேன். டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம்.
இதுல இருந்து வால்யூம் கண்டுபிடிச்சா மாஸ் பை டென்சிட்டின்னு வந்துடும். அதை அப்படியே இங்க ஃபில் பண்ணுங்க. அப்போ P இன்டூ வால்யூமுக்கு பதில் மாஸ் பை டென்சிட்டி இன்டூ இஸ் ஈக்குவல் டு மியூஆர்டின்னு வந்துடும். இதுல இருந்து P பை ரோ கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்னா மியூஆர்டி பை மாஸ்னு வந்துடும். இதுல இருந்து ரோ பை P கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா மாஸ் டிவைடட் பை மியூஆர்டின்னு வந்துடும். which means rho by P directly proportional to 1 by T வருது. ஸோ இதுதான் டென்சிட்டிக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1 by T அப்படிங்கிற ஆன்சர். சிச்சுவேஷன் 1ல என்ன சொல்றாங்கன்னா இந்த டென்சிட்டி பை ப்ரெஷர் வந்து எக்ஸுங்கிறாங்க. அப்ப டெம்பரேச்சர் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 10 டிகிரி செல்சியஸ்ங்கிறாங்க. அதை கெல்வினுக்கு மாத்திட்டேன். சிச்சுவேஷன் 2ல டென்சிட்டி பை ப்ரெஷர் ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க. அதை எக்ஸ் டேஷ்னு போட்டுக்கிறேன். அப்ப டெம்பரேச்சர் 110 டிகிரி செல்சியஸ்னு சொல்றாங்க. 110 டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு மாத்தினா 383 கெல்வின் வரும். இதையும் டிவைட் பண்ணுங்க. அப்ப எக்ஸ் டேஷ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 283 பை 383ன்னு வந்துடும். இதுல இருந்து எக்ஸ் டேஷ் கண்டுபிடிச்சா 283 பை 383 இன்டூ எக்ஸ்னு வந்துடும். இதான் ஆன்சர். அவங்க சொல்லியிருக்கிற டேட்டால ப்ரெஷர் இருக்கு, டென்சிட்டி இருக்கு. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல வால்யூம் இருக்கு. வால்யூமை எப்படியாவது டென்சிட்டியா மாத்துறதுக்கான முயற்சியில இறங்கினோம்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது கிடைச்சிடும். இப்ப நான் சால்வ் பண்ணியிருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து மோரார்லெஸ் நோட்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டென்சிட்டியை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா மியூக்கு பதில் மாஸ் பை மோலார் மாஸ்னு போட்டு இதை மியூவை அப்டேட் பண்ணி கூட பண்ணலாம். எப்படி பண்ணாலும் உனக்கு என்ன ஆகும்னா ஒரே ஆன்சர் தான் வரும். இது கொஸ்டின் நம்பர் 13. டிக் பண்ணிடலாம். இது என்ட்ரன்ஸ்ல வந்த கொஸ்டின் பா. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான் சாதாரண விஷயம் அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் கவனமா பார்த்துக்கணும். ஸோ 13 ஓவர். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதே நோட்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 22 எடு. இதே நோட்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 22. Two vessels separately contain two ideal gases A and B at the same temperature. The pressure A being twice that of B. Under such conditions, the density of A is found to be 1.5 times of density of B. The ratio of molecular weight of A and B is அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாலிகுலர் வெயிட்னா மோலார் மாஸ். மோலார் மாஸோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க இந்த ஃபார்முலா எழுதுங்க. நான் வந்து இதை வச்சு நோட்ஸ்ல டீல் பண்ணியிருப்பேன். இதை வச்சு பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நான் இதை வச்சு நடத்துனதுனால இந்த ப்ராப்ளத்துல இதே வச்சு நடத்துறேன். ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டி. மியூங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ்ங்கிறது கேபிட்டல் எம். இதுக்கு சிம்பிள் கொடுங்க. மாஸுக்கு எந்த சிம்பிளும் கொடுக்க வேணாம். அப்ப பிவி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ் கேபிட்டல் எம்னு எழுதலாம். இன்டூ ஆர்டி ரீடைன். இந்த மோலார் மாஸுக்கு இன்னொரு பேர் தான் மாலிகுலர் வெயிட். அப்ப எம் கண்டுபிடிங்க. எம் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? மாஸ் இன்டூ ஆர்டி பை பிவின்னு வந்துடும். மாஸ் பை வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னா டென்சிட்டி. ஸோ அப்ப எம் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ ஆர்டி பை ப்ரெஷர் பின்னு வந்துடும். ஸோ மாஸ் பை வால்யூமுக்கு பதில் டென்சிட்டின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாலிகுலர் மாஸ் ஆர் மோலார் மாஸோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அதனால ரெண்டா பிரிச்சு நடுவில் 2 டாட் வச்சுட்டேன். சிச்சுவேஷன் 1ல கேஸ் ஏவோட டேட்டா எழுதணும். சிச்சுவேஷன் 2ல வந்து வெசல் 2 செகண்ட் வெசல்ல இருக்கிற கேஸ் பியோட டேட்டா எழுதணும். ஸோ ஒரு டேட்டாவா எழுதிக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா தி ப்ரெஷர் ஆஃப் ஏ பீயிங் ட்வைஸ் தட் ஆஃப் பிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ப்ரெஷர் பின்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல 2Pன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அண்டர் சச் கண்டிஷன்ஸ் தி டென்சிட்டி ஆஃப் ஏ இஸ் ஃபவுண்ட் டு பி 1.5 டைம்ஸ் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் பி. அப்ப பில ரோனு போட்டீங்கன்னா இங்க 1.5 ரோனு போடணும். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 கேஸ்லயும் சேம் டெம்பரேச்சர்ட்டாங்க. ஆர் ஆல்ரெடி கான்ஸ்டன்ட், டி வந்து சேம்ட்டாங்க. அப்ப சால்வ் பண்ணுங்க. 1.5/2 அப்படின்னா 0.75 வந்துடும். ரேஷியோ 1. 0.75 3/4 எழுதலாம். ரேஷியோ 1. சால்வ் பண்ணா 3:4 வரும். இதான்ப்பா இதுக்கான ஆன்சர். ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கங்க. இதே மாதிரி எழுதிக்கங்க. நோட்ஸ்ல இருக்கிற மாதிரி பார்க்க வேணாம். இந்த கொஸ்டின் பக்கத்து கொஸ்டின்லாம் கொஞ்சம் இடம் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி இதே மாதிரி எழுதிருங்க. சீக்கிரம் எழுதுங்க.
கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட்டடாப்பா. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டடா? இதே நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 35 எடு. இதே நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 35. ப்ராப்ளம் நம்பர் 35. தி கிராஃப் பிட்வீன் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் இன் சார்லஸ் லா. சார்லஸ் லால வால்யூமும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ஸ்ட்ரைட் லைன் வரும். அதனால ஆப்ஷன் சி கரெக்ட். அப்ப 35க்கு சி கரெக்ட். இதே நோட்ஸ்ல 37 எடுங்க, ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண ஆன்சர் வந்துடும். டபுள் சிச்சுவேஷன். இந்த ஃபார்முலா டபுள் சிச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்ற மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்ங்கிற டைட்டில்லே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். இப்பயும் நம்ம 2-3 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். அதனால சிமிலர் கைண்ட் வர்றதுனால நான் ஹோம்ஒர்க் சொல்றேன். 37 ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 37 ஹோம்ஒர்க். 46 ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 37 ஹோம்ஒர்க், 46 ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 49 எடுங்க. 37 ஹோம்ஒர்க், 46 ஹோம்ஒர்க், 49 எடுங்க. Calculate the number of moles of air is in the inflated balloon at room temperature as shown in figure. The radius of balloon is 10 centimeter and pressure inside the balloon is 180 kilopascal. அவங்க டிரா பண்ணிருக்கிற அந்த பலூனோட அப்பியரன்ஸ் பாக்குறப்ப ஸ்பியர் மாதிரி இருக்கிறதா கிளியரா தெரியுது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரெஷர் கொடுத்திருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறான். பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டி. இதுல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சா பிவி பை ஆர்டின்னு வரும். ப்ரெஷர் 180 கிலோ பாஸ்கல், அதை நார்மலுக்கு மாத்திட்டேன். ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 4/3 πr கியூப். 4/3 π ரீடைன். இந்த ஆறுங்கிறது ரேடியஸை மீன் பண்ணும். ரேடியஸ் வந்து கொஸ்டின்ல 10 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டரை நான் என்ன பண்ணிட்டேன்னா மீட்டரா மாத்திட்டேன். ஹோல் கியூப் ரீடைன் பண்றேன். ஆர் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.31. டெம்பரேச்சர் பத்தி எதுவுமே சொல்லனா நீங்க ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம், 300 கெல்வின். இதுதான் ஆன்சர். ரூம் டெம்பரேச்சர் தான் எடுக்கணுமா இல்ல 273 கெல்வின் எடுக்கணுமாங்கிறது ஆப்சன்ஸ் பார்த்து கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். நார்மலா டெம்பரேச்சர் கொடுக்கலன்னா ரூம் டெம்பரேச்சர் தான் அப்ளிகபிள். ஸோ 49 ஓவர். அடுத்து இதே நோட்ஸ்ல 51 வந்து ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. இதே நோட்ஸ்ல 51 ஹோம்ஒர்க். ஸோ ஐ திங்க் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பேஸ்டு ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சுப்பா. இப்ப நாம கைனடிக் தியரி ஆஃப் கேஸோட ஃபர்ஸ்ட் டைட்டிலுக்கு போறோம். எல்லாரும் நோட்ஸை க்ளோஸ் பண்ணிருங்க. இது ஒரு லென்த்தியான தியரி. ஸோ நீங்க ப்ராப்பரா லிசன் பண்ணிட்டே வாங்க. டைட்டில் என்ன அப்படின்னா பிரஷர் எக்ஸர்டட் பை எ கேஸ்.
நான் முதல்ல டெரைவ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் டைட்டிலோட மீனிங் சொல்றேன். pressure exerted by a gas. நான் கியூப் ஷேப்ல ஒரு வெசல் எடுத்துக்கிறேன். இந்த கியூபோட சைடு லென்த் வந்து நான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். இதுல ஏதோ ஒரு கேஸ் ஃபில் ஆயிருக்கு. அந்த கேஸ்ல நிறைய மாலிகூல்ஸ் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நான் கேபிட்டல் என் அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறேன். அதுல ஒரே ஒரு மாலிகூல் எடுக்கிறேன். அந்த ஒரு மாலிகூலோட மாஸ் வந்து எம். இந்த ஒரு மாலிகூல் ரேண்டமா செர்டைன் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டில இன்க்ளைண்டா டிராவல் ஆகுது ஃப்ரம் ஆரிஜின். ஸோ ஏகப்பட்ட மாலிகூல்ஸ் இருக்கும். நான் எல்லாத்தையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு மாலிகூல் எடுத்துக்கிட்டா போதும். டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கேபிட்டல் என். நான் பிக் பண்ணிருக்கிறது ஒரு மாலிகூல். அந்த ஒரு மாலிகூலோட மாஸை ஸ்மால் எம்னு டினோட் பண்ணிருக்கேன். சிம்பிள் பிக்கிங்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு மாதிரி இன்க்ளைண்டா டிராவல் ஆகுது. ஸோ இந்த இன்க்ளைண்டா இருக்கிற இனிஷியல் வெலாசிட்டியை நான் இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் வெலாசிட்டி, ஒய் வெலாசிட்டி, இசட் வெலாசிட்டி. பொதுவா ஒரு டேம் இன்க்ளைண்டா இருந்தா ஒரு ஹரிசாண்டல் காம்பனன்ட், ஒரு வெர்டிக்கல் காம்பனன்ட் நம்ம 2D ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவோம். தீட்டா இருக்கிற சைடு காஸ் தீட்டா, அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் தீட்டான்னு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவோம். இது வந்து 3Dங்கிறதுனால நான் 3ஆ ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். இதுல ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மிச்ச 2 ஆக்சிஸை நான் இக்னோர் பண்றேன். நான் தான் அந்த மாலிகுல். இதுதான் ஆரிஜின் இமேஜின் பண்ணிக்கங்க. ஒரு மாதிரி இன்க்ளைண்டா செர்டைன் வெலாசிட்டில டிராவல் ஆகுறேன். இதை 3ஆ ஸ்பிளிட் பண்ணலாம் இந்த வெலாசிட்டியை. இதுல 2 வெலாசிட்டியை அவாய்ட் பண்ணிட்டு ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும் எடுத்திருக்கேன். அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி விஎக்ஸ். நான் விஎக்ஸ்ங்கிற இந்த வெலாசிட்டில இப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கேன். இப்படி டிராவல் ஆகி இந்த பக்கம் போனா கியூபோட வால் இருக்கும், அதுல பட்டு ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும். ஸோ நான் எலாஸ்டிக் மாலிகுல். எலாஸ்டிக் மாலிகுல்னா லாஸ் இருக்காது. லாஸ் இல்லைன்னா போறப்ப என்ன ஸ்பீட்ல போறனோ அதே ஸ்பீட்ல தான் ரிவர்ஸ் வருவேன். போறப்ப இந்த டைரக்ஷன்லயும், ரிட்டர்ன் வரப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் வர்றதுனால ஃபைனல் வெலாசிட்டியில மைனஸ் விஎக்ஸ் வந்துடும். நம்ம ஒய் பத்தி இசட் பத்தி பாதர் பண்ணல, அதனால அதை விட்டுருங்க. எக்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஹைலைட் பண்ணுங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ் டைரக்ஷன் விஎக்ஸ். ஆஃப்டர் collision it will be comes back on same track with the same velocity in opposite direction. So final velocity will become as minus vx. இத பேஸா வச்சு நான் இனிஷியல் மொமெண்டம் கண்டுபிடிக்க போறேன் ஆஃப் மாலிகுல். மாலிகுலோட மாஸ் m, இனிஷியல் வெலாசிட்டி vx. அப்ப mvx வந்துடும். அடுத்து ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிக்க போறேன். அதுவும் மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் இன்டு வெலாசிட்டிக்கு பதில் மைனஸ் vx. இதுல இருந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் மாலிகுல் கண்டுபிடிக்க போறேன். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் mvx மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் mvx. அப்ப டோட்டலா மைனஸ் 2mvx வரும். இப்ப நான் அப்டேட் பண்ணிருக்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் மாலிகுல். இந்த மாலிகுலோட மொமெண்டம் வாலுக்கு தான் போகும். அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் வால் அப்படின்னு எழுதுனா அதே 2mvx பிளஸ்ல எழுதலாம். இல்லைன்னா சேஞ்ச் இன் மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ல உள்ள மைனஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் டைரக்ஷன் தான் மீன் பண்ணுது, அதை பத்தி இப்ப பாதர் பண்ண தேவையில்லை அப்படின்னு நீங்க ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன், ஒரு வெசல் எடுத்திருக்கேன், 3Dல எடுத்திருக்கேன், கியூப் ஷேப்ல எடுத்திருக்கேன். கியூபோட சைட் லென்த் எல்லு. இதுல கேஸ் மாலிகூல் ஃபுல்லா இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கேபிட்டல் என்ன மென்டலா பிக்ஸ் பண்ணிருக்கேன். அதுல நிறைய மாலிகூல்ஸ்ல ஒரு மாலிகூல் எடுக்கிறேன். அந்த ஒரு மாலிகூலோட மாஸ் வந்து ஸ்மால். இந்த ஒரு மாலிகூல் ரேண்டமா மூவ் ஆகுது, அதை 3ஆ ஸ்பிளிட் பண்றேன். எக்ஸை மட்டும் ஹைலைட் பண்றேன். போன மாலிகூல் போய் கொலைட் ஆயிட்டு, யார் மேல கொலைட் ஆயிட்டு, அந்த சைட் வால்ல கொலைட் ஆயிட்டு ரிவர்ஸ் பேக் வருது. ரிட்டர்ன் வரப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்றதுனால ஒரு மைனஸ் போட்டிருக்கேன். கொலிஷன் எலாஸ்டிக் கொலிஷன் அப்படிங்கிறதுனால லாஸ் இருக்காது. லாஸ் இல்லாததுனால இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் வேல்யூ வைஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு.
இதை வச்சு நான் இனிஷியல் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப புதுசா ஒரு டேர்ம் இன்ட்ரோ பண்ண போறேன், ஸ்மால் என். ஸ்மால் என்னங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை வால்யூம். இதுல இருந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்க போறான். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்ங்கிறது கேபிட்டல் என் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் என் இன்டு வால்யூம்னு வந்துடும். வால்யூமா விஓஎல்னு எழுதிக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா வெலாசிட்டிக்கும் வி, வால்யூமுக்கும் வின்னு ஒரே சிம்பிள் கொடுத்தா சிம்பிள் கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால வால்யூம் இனிமேல் வந்துச்சுன்னா இந்த டைட்டில்ல விஓஎல்னு போட்டுக்கலாம். இப்ப வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூமோட யூனிட் என்னன்னா மீட்டர் கியூப். மீட்டர் கியூப்ங்கிற யூனிட் வர்ற மாதிரி இதை பேலன்ஸ் பண்ணி எழுதணும். அப்ப நான் என்ன பண்றேன், ஏரியா வெலாசிட்டி இன்டு டைம்னு எழுதுறேன். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு, வெலாசிட்டிக்கு இப்ப இங்க எழுதி காமிக்கிறேன் பாருங்க. ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு, வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட், டைமுக்கு செகண்ட்ஸ்னா செகண்ட்ஸ் கேன்சல் ஆகி உங்களுக்கு மீட்டர் கியூப் வந்துடும். அப்ப மீட்டர் கியூப்ங்கிற எஸ்ஐ யூனிட் வர்ற மாதிரி நான் வால்யூம் என்ன பண்ணிருக்கேன்னா அப்டேட் பண்ணி எழுதியிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப நான் ஒரு மாலிகூல் இந்த இடத்துல நிக்கிறேன், ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் அந்த வால்ல மோதிடுவேன். என்னைய மாதிரியே எத்தனை மாலிகூல் அதே டைம்ல போய் வால்ல மோதுவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்னா இந்த இந்த இடத்துல இருக்கிற மொத்த மாலிகூல்னு ஒரு அர்த்தம் வரும். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஹிட்டிங் தி வால் வென் ஐ எம் ஹிட்டிங். நானும் ஒரு மாலிகூல் தான். நான் அந்த வாலை டச் பண்றப்ப ஏன் கூட எத்தனை பேர் சேர்ந்து அந்த வாலை டச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா நான் கண்டுபிடிக்கணும். அதை தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் NAVX இன்டு டெல்டி. அதாவது என் லைன்லயே நிக்கிறவங்க, ஸ்பீட்லயே டிராவல் ஆகுறவங்க, நான் எப்ப போய் மோதுறேனோ அதே டைம்ல மோதிடுவாங்க. ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி வச்சுக்கலாமே. நம்ம எல்லாரும் ஒரே லைன்ல நிக்கிறோம். இப்ப என் லைன்ல ஒரு 5 பேர் நிக்கிறாங்க, என் தலைக்கு மேல ஒரு 5 பேர், அவங்க தலைக்கு மேல இன்னொரு 5 பேர்னு மொத்தம் 15 பேர் நிக்கிறோம். 15 பேரும் ஒரே ஸ்பீட்ல தான் ஓட போறோம். ஸ்பீட் மாற போறது இல்லைன்னா, அப்ப நான் எப்ப வால்ல மோதுறேனோ அதே டைம்ல அதே 15 பேர் வால்ல மோதிடுவாங்க. சோ அந்த லாஜிக்ல தான் இது. அப்ப என் லைனு, எனக்கு மேல இருக்கிற லைனு, அதுக்கு அடுத்து இருக்கிற லைனு, 3 லைனையும் அப்படியே நீங்க ஒரு ஸ்கொயர் மாதிரி மாத்திரலாம். அந்த ஏரியா தான் இது. நம்ம எல்லாரும் ஒரே ஸ்பீட்ல போறோம். டிராவலிங் டைம் டெல்டி. அப்ப இதை மூணையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன ஆயிடும், வால்யூம் ஆஃப் மாலிகூல்ஸ் வில் ஹிட் தி வால் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். பை 2 போட்டுக்கிறோம். ஏன் பை 2 அப்படின்னா, என் லைன்ல ஒரு 5 பேர், உங்க லைன்ல ஒரு 5 பேர், மேல ஒரு 5 பேர், 15 பேர் இதே டைரக்ஷன்ல போவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த பக்கம் பாதி பேர் போய்க்கலாம். அதனால ப்ராபபிலிட்டி லாஜிக்ல பை 2 போட்டுக்கிறோம். இந்த இடம் ரொம்ப முக்கியம். இமேஜின் பண்ணுங்க, புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னும் புரியல, ஸ்லோ லேர்னர் அப்படின்னு ஒளிஞ்சுக்க கூடாது, பின்னாடி போக கூடாது. இமேஜின் பண்ற எபிலிட்டியை வளர்த்துக்கிறனும், புரிஞ்சுக்கிற எபிலிட்டியை வளர்த்துக்கணும். லாஜிக் ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இந்த பக்கம் போய் மோதுவாங்க, எத்தனை பேர் இந்த பக்கம் மோதுறாங்களோ அத்தனை பேர் அந்த பக்கமும் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீ எத்தனை பேர் மோதுவாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுல பை 2 போடணும். எத்தனை பேர் மோதுவாங்க, அதுதான் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்ப ஸ்மால்ங்கிற ஒரு புது டேர்ம்ல இருந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாக்குறோம். சின்ன லாஜிக் இதுல கொண்டு வரேன். யார் யாரெல்லாம் போய் மோதுவாங்க, நான் மோதுறப்பே மோதணும். நான் மோதுறதுக்கு முன்னாடி மோதினாலும் அக்கௌண்டபிள் கிடையாது, நான் மோதுனதுக்கு அடுத்து மோதினாலும் அக்கௌண்டபிள் கிடையாது. நான் கொலைட் ஆகுற அந்த டைம்லயே எத்தனை பேர் கொலைட் ஆவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன லாஜிக் எடுத்துக்கிறேன். என் கூட வாங்க, ஸ்பீட்லயே டிராவல் பண்ணுங்க அப்படின்னா, நான் எப்ப போய் கொலைட் ஆகுறேனோ வால்ல அதே டைம்ல கொலைட் ஆயிடுவாங்க. சோ அந்த லாஜிக்ல தான் இதை எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் டோட்டல் மொமெண்டம் கண்டுபிடிச்சிருவேன். இது ஒரு மாலிகுலோட மொமெண்டம், இது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா டோட்டல் மொமெண்டம் கிடைச்சிரும். அப்ப n/2 a vx del t into 2m vx வந்துடும். 2 கேன்சல். அப்ப n a vx ஸ்கொயர்டு del t into m வரும். vx மல்டிப்ளை பண்ணிட்டேன். மொமெண்டம் தெரிஞ்சாச்சுன்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம எக்ஸ் டைரக்ஷன் தான் ஹைலைட் பண்றோம். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, டோட்டல் மொமெண்டம் பை டைம். அப்ப டோட்டல் மொமெண்டம் என்ன இருக்கு, NAVX ஸ்கொயர்டு del t mன்னு இருக்கு, பை டைம் del t ஆல டிவைட் பண்ணா கேன்சல் ஆகி ஃபோர்ஸ் கிடைச்சிரும். ஃபோர்ஸ் தெரிஞ்சா பிரஷர் கண்டுபிடிச்சிடலாம். பிரஷரோட ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸுக்கு பதில் என்ன இருக்கு, NAVX ஸ்கொயர்டு இன்டு m பை ஏரியாவுக்கு பதில் ஏ போட்டோம்னா ஏரியா கேன்சல் ஆகி பிரஷர் ஃபார் எக்ஸ் டைரக்ஷன் எனக்கு கிடைச்சிரும். என்ன வருதுன்னா NMVX ஸ்கொயர்டு. சிமிலர்லின்னு போட்டு பிரஷர் ஆஃப் ஒய் டைரக்ஷன், பிரஷர் ஆஃப் இசட் டைரக்ஷன் ஈஸியா எழுதிடலாம். எப்படி, NMVY ஸ்கொயர்டு NMVZ ஸ்கொயர்டு.
ஏன்னா நம்ம எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம், ஒய் இசட்டை இக்னோர் பண்ணோம். இதே ப்ராசஸ் அப்படியே ஒய்லையும் நடக்கும், இதே ப்ராசஸ் அப்படியே இசட்லயும் நடக்கும். அதை நம்ம டெரைவ் பண்ண அவசியம் இல்லை, சிமிலர்லின்னு போட்டு எழுதிடலாம். இந்த 3 ப்ரெஷரையும் ஆட் பண்ணி 3ஆல வகுத்துட்டா ஆவரேஜ் ப்ரெஷர் கிடைச்சிரும். அப்ப P is equal to 1/3 into Px plus Py plus Pz. ஸோ அப்போ P is equal to இந்த 1/3 நான் ரீடைன் பண்றேன். எல்லாத்துலயுமே உங்களுக்கு nm காமனா இருக்கு, அதை வெளியே எடுத்துட்டேன். அப்ப nm 1/3 into nm Vx squared plus Vy squared plus Vz squared. இதுல P is equal to 1/3 nm ரீடைன் பண்றேன். Vx squared plus Vy squared plus Vz squared நான் என்ன பண்றேன்னா V squared அப்படின்னு மாத்திடுறேன். ஸோ எப்படி மாத்தினேன் அப்படின்னா V தான் 3ஆ பிரிச்சிருக்கேன். இதோட அர்த்தம் என்னன்னா V is equal to Vxi plus Vyj plus Vzkன்னு அர்த்தம். இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா ரூட் ஆஃப் Vx squared plus Vy squared plus Vz squared வரும். ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு V will become as ரூட் போய் Vx squared plus Vy squared plus Vz squared வந்துடும். அப்ப இதை நான் சிம்பிளா இப்படி எழுதுனேன், ஆனா உண்மையான அர்த்தம் இது. அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணி V கண்டுபிடிச்சா Vx squared plus Vy squared plus Vz squared வருது. Vx squared plus Vy squared plus Vz squared நான் V squared மாத்திக்கிறேன். ஸோ இதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் எக்ஸப்டட் பை எ கேஸ் அப்படிங்கிற இந்த டைட்டிலோட ஃபைனல் ரிசல்ட். எல்லாத்தையும் மாத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு மேல ஒரு பார் போடுறேன். இங்க மட்டும் கிடையாது, இங்கேயும் பார் போடுறேன், இங்கேயும் பார் போடுறேன், இங்கேயும் பார் போடுறேன். ஸோ அது அப்படியே இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த பார் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆவரேஜ் மீன் அப்படிங்கிறத மீன் பண்றதுக்காண்டி பார் போட்டிருக்கேன். நான் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஹிட்டிங் ஆன் வால் அட் டைம் டெல்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லாஜிக் சொன்னேன். என்ன லாஜிக்? என் கூடயே ஏ ஸ்பீட்லயே டிராவல் ஆகுறவங்களாம் நான் எப்போ வால்ல மோதுறேனோ அதே டைம்ல மோதுவாங்க அப்படின்னு சொன்னேன். சப்போஸ் எனக்கு முன்னாடி ஒருத்தவன் மெதுவா டிராவல் ஆகுறான், எனக்கு பின்னாடி ஒருத்தவன் வேகமா டிராவல் ஆகி வரான், அவனும் நான் மோதுறப்போ மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏ ஸ்பீட்ல டிராவல் ஆகுறவன் என் கூடயே சேர்ந்து டிராவல் ஆனா மோதிடலாம். எனக்கு பின்னாடி வரவன் வேகமா டிராவல் பண்ணா என் கூடயே மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு முன்னாடி போறவன் மெதுவா டிராவல் பண்ணா என் கூடயே மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு என்னோட ஸ்பீட் 10 இருக்கு, பின்னாடி வரவனோட ஸ்பீடு 12 இருக்கு, முன்னாடி போறவனோட ஸ்பீடு 8 இருக்கு. இப்ப நாங்க 3 பேரும் அதே டைம்ல கொலைட் ஆயிட்டோம். அப்ப ஏ ஸ்பீடு எடுக்கிறதா, முன்னாடி போறவன் ஸ்பீடு எடுக்கிறதா, பின்னாடி போறவன் ஸ்பீடு எடுக்கிறதான்னு ஒரு குழப்பம் வருது. அப்ப ஆவரேஜ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் கடைசியா நம்ம ஆவரேஜ்ங்கிற அந்த சிம்பலை உள்ள பண்ணுவோம். அவ்வளவுதான். இப்ப நான் டீடைல்டா டெரைவ் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை எடுத்துட்டேன். ஃபைனல் ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட்னா இந்த ஃபைனல் ரிசல்ட் தான் இம்பார்ட்டன்ட். இந்த டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸ்கூல்ல என்சிஆர்டி டைப் எக்ஸாம் நடக்கிறப்ப இந்த டெரிவேஷன் என்ன பண்ணலாம், படிச்சு அதை வந்து கேட்டாங்கன்னா எழுதிக்கலாம். மற்றபடி என்ட்ரன்ஸ்னு வரப்ப இந்த டெரிவேஷன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நாம இங்க இருந்து என்ன பண்ணா போதும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணா போதும். மோஸ்ட் வாண்டட் ரிலேஷன்ஷிப் ப்ரெஷர் எக்ஸப்டட் பை கேஸ். அதனால எதெல்லாம் நாட் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் நான் அழிச்சிட்டேன். எனக்கு இந்த ஒரே ஒரு ரிசல்ட் தான் இம்பார்ட்டன்ட். அப்ப என்னோட செகண்ட் பாயிண்ட் ப்ரெஷர் எக்ஸப்டட் பை கேஸ் P is equal to 1/3 nm மீன் ஸ்கொயர் ஸ்பீட். அந்த ரிசல்ட்டை மட்டும் எழுதிட்டேன். மித்ததெல்லாம் தேவையில்ல, நான் அழிச்சிட்டேன். உங்கள சில பேருக்கு இப்ப நான் நடத்துனது புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்குனாலும் ஒண்ணும் பெருசா லாஸ் கிடையாது. நீ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். இதுல என்னங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பை வால்யூம். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேபிட்டல் N, வால்யூம் VOL போட்டுக்கலாம். ஸ்மால் எம்ங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். அடுத்து இது வந்து மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. மீன் இந்த டேஷ் வந்து மீனை மீன் பண்ணும். அடுத்து இது ஸ்கொயர். V வந்து ஸ்பீடை மீன் பண்ணும், வெலாசிட்டி மீன் பண்ணும். ஸ்பீடுன்னு எழுதினாலும் கரெக்ட் தான், வெலாசிட்டின்னு எழுதினாலும் கரெக்ட் தான். இந்த இடத்துல ஒரு சில இடங்கள்ல ஸ்பீட் வெலாசிட்டிக்கு வேற வேற மீனிங் வரும் இதே சாப்டர்ல. அது நம்ம அடுத்தடுத்த டைட்டில்ல பாத்துக்கலாம். வேற என்ன இதுல முக்கியம்? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் ப்ரெஷர் எக்ஸப்டட் பை எ கேஸ்க்கான ஃபார்முலா. இப்ப இந்த டைட்டிலுக்கு இது ஃபார்முலா. இதை டெரைவ் பண்றதுக்கு நம்ம நிறைய யோசிச்சிருக்கோம். யோசிச்சு டெரைவ் பண்ணி எது எசென்சியலோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கோம். எல்லாம் ஓகே. ப்ரெஷர் எக்ஸப்டட் பை எ கேஸ்னா என்ன அர்த்தம்? இப்ப நீ ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்க,
நீ உங்க கிளாஸ் ரூமே இமேஜின் பண்ணிக்கோ. அந்த ரூம்ல இருக்கிற எல்லா விண்டோஸ் டோர் எல்லாம் க்ளோஸ்டு. நீ உள்ள உட்கார்ந்துருக்க. நீ உள்ள ஒரு வாலை ஒட்டி உட்கார்ந்துருக்கேன்னு வச்சுக்குவோம். கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அந்த வால்ல வந்து மோதும். நீ வாலை ஒட்டி உட்கார்ந்து இருந்தேன்னா ஓ மேல வந்து அந்த கேஸ் மாலிகுல்ஸ் நேச்சுரலாவே மோதும். நேச்சுரலா எப்படி மோதும்னு நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டுபிடிப்போம். அப்படி மோதுறப்போ உனக்கு ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகும். அந்த ப்ரெஷரை கால்குலேட் பண்ற ஃபார்முலா தான் இது. இப்ப நம்ம நார்மலா நடந்து போறப்ப காத்து வந்து நம்ம மேல மோதுதுல, அது வந்து எப்படி மோதுது அதான் நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டுபிடிக்கணும். அது என் மேல மோதுனா எனக்கு ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகும். அததான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்றோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் பாருங்க. இப்ப நீங்க அந்த A4 சீட்ல தனியா A4 சீட்ல ஒரு ஒரு பாயிண்டா எழுத சொல்லியிருக்கல, அதுல பாயிண்ட் நம்பர் 2 போட்டு இது எழுதுங்க. எழுதியாச்சா? ஒரு கிளான்ஸ் டோட்டலா பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மிச்சம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நான் அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா இவங்களெல்லாம் ரீவைண்ட் பண்ண மாட்டேன். போன கிளாஸ்ல நம்ம இதை டெரைவ் பண்ணிருக்கோங்கிற இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லென்த்தி டெரிவேஷன் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த டைட்டில் நம்மளுக்கு கிடையாது. சின்ன சின்ன டெரிவேஷன்ஸ் வரும். ஆனா இதுக்கப்புறம் வர எல்லா டெரிவேஷன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இந்த லெசன்ல ஃபர்தரா யோசிக்கிற மாதிரி இருக்கும். சோஃபார் நம்ம பண்ணிருக்கிறது இந்த லெசனுக்கான கிரவுண்ட் ஒர்க் மாதிரி தான். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பர்ஃபெக்டா தெரியணும். ஸோ எல்லா ஃபார்மட்டும் தெரியணும். அதை ரெடி பண்ணிக்கிட்டோம். அதுல சில ட்விஸ்டட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரெஷர் எக்ஸெப்டட் பை அ கேஸ். பாருங்கப்பா, ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க எழுதிட்டு லாக் அவுட் ஆயிக்கலாம். தேங்க்யூ.